Hi students, this is Alex here. இந்த வீடியோல நம்ம போர் ஆட்டம் மாடலை பத்தி படிக்க போறோம். இந்த போர் ஆட்டம் மாடல் எதுக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல்ல ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு. அந்த லிமிடேஷன்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணி கொடுத்த இந்த நியூ மாடல் தான் போர் ஆட்டம் மாடல். ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடலோட ஃபர்ஸ்ட் டிராபேக் வந்து ஸ்டெபிலிட்டி. ஆட்டமோட ஸ்டெபிலிட்டியை பத்தி அது கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. அடுத்தது லைன் ஸ்பெக்ட்ரம். ஹைட்ரஜன் ஆட்டத்தோட லைன் ஸ்பெக்ட்ரத்தை பத்தி டீடைல்ஸ் கொடுக்கல. ஸோ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் எடுக்கும்போது இதை மாதிரி ஒரு லைன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். ஸோ இதை பத்தி கொடுக்கல. ஸோ நீல் போர் வந்து இந்த ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடலை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட் பர்சன் he gave the theoretical model of the structure of an atom. ஸோ ஒரு ஆட்டம் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படின்ற ஒரு பெஸ்ட் தியரிட்டிக்கல் மாடலை கொடுத்தது ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து நீல் போர். இப்போ போர் ஆட்டம் மாடலோட பாஸ்டுலேட்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட் பார்த்தீங்கன்னா, இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து அரௌண்ட் த நியூக்ளியஸ் சர்க்குலர் ஆர்பிட்ல மூவ் ஆகுது. இது சர்க்குலர் ஆர்பிட்ல மூவ் ஆகுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, கூலும்ஸோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டத்தில் நடுவில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ இதை சுற்றி நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகும். இப்போ சப்போஸ் எலக்ட்ரான் வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் வந்து நம்ம கூலும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால தான் இது வந்து சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகுது அப்படின்றதான் போரோட ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட். இது சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகுறதுக்கு ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தேவை. அந்த ஃபோர்ஸ் தான் வந்து given by இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அடுத்தது செகண்ட் பாஸ்டுலேட் பார்க்க போறோம். இந்த செகண்ட் பாஸ்டுலேட் படி ரிவால்விங் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா. சப்போஸ் இப்போ நமக்கு வந்து ஒரு நியூக்ளியஸ் இங்க இருக்கு. இது பாசிட்டிவ்லி சார்ஜ். இப்போ எலக்ட்ரான் வந்து இதை சுற்றி ரிவால்வ் ஆகும்போது ஒரு சர்டைன் ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸில் மட்டும்தான் இது ரிவால்வ் ஆகும். இது ஒரு ஆர்பிட். ஸோ இதில் ரிவால்வ் ஆகும். அதே மாதிரி இன்னொரு ஆர்பிட். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆட்டம். இதை சுற்றி நமக்கு வந்து ஒரு சில ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ் இருக்கு. இந்த ஆர்பிட்ஸில் மட்டும்தான் ரிவால்வ் ஆக முடியும். இது ஒவ்வொன்றும் தனித்தனியான ஆர்பிட். அதான் டிஸ்கிரீட் ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஆர்பிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஸ்டேபிளான ஆர்பிட். அண்ட் இந்த ஆர்பிட்ஸ்ல எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகும்போது அது வந்து எந்த விதமான எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜியும் ரேடியேட் பண்றது கிடையாது. இந்த ஸ்டேஷனரி ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகுற எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நீல் போர் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஆங்குலர் மொமெண்டம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h by 2π இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ரெடியூஸ்டு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த h by 2π இருக்கு இல்லையா, இதை நம்ம h பார் அப்படின்னு சொல்லுவோம். hன்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், பட் இந்த h பார் அப்படின்றது h by 2π. இது வந்து நம்ம ரெடியூஸ்டு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதுல இருக்க அந்த இன்டீஜர் n அப்படின்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அப்போ நம்ம இந்த ஆங்குலர் மொமெண்டம் n into h by 2π அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதாவது இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h by 2π. அந்த h by 2π தான் வந்து h பார் அப்படின்னு எடுத்துக்கோம். அப்போ ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்றது வந்து நம்ம n h பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம ஆங்குலர் மொமெண்டம் குவான்டைசேஷன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். குவாண்டம் மெக்கானிக்ஸ் படி எலக்ட்ரான் வந்து having dual nature, அதாவது பார்ட்டிகல் நேச்சர் அண்ட் வேவ் நேச்சர். ஒரு ஆட்டத்தோட நியூக்ளியஸ் இங்க இருக்கு அப்படின்னும் போது அதை சுத்தி ஒரு ஆர்பிட்ல எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகும். ஸோ இதோட ஆர்பிட்டிங் எலக்ட்ரானோட டி ப்ராக்லி வேவ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை மாதிரி போடலாம். சப்போஸ் இப்போ நான் 3 வேவ்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, இங்கிருந்து ஆரம்பிச்சு அந்த வேவ் வந்து இது மாதிரி வரும். இது ஒரு வேவ். அதே மாதிரி இது கண்டினியூஸா
போடலாம். இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரும். இது வந்து இது மாதிரி வரும். அதே மாதிரி இன்னொரு வேவ். ஸோ இப்படி இருக்கு. அண்ட் இதோட இன்னொரு பார்ட் இது வந்து நம்ம டாட்டட் லைன்ல இப்படி எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி வரும், இப்படி வரும், அப்புறம் இந்த பக்கம் இப்படி வரும். ஸோ இது வந்து de Broglie wave pattern associated with the orbiting electron. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் லென்த் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கேருந்து இது வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வேவ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு வேவ் இல்லையா? ஸோ இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ இதை நம்ம லாம்டா அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து ஆரம்பித்து இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்க இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேவ். இதோட வேவ் லென்த் வந்து லாம்டா. இந்த ஆர்பிட்டோட ரேடியஸ் இதை வந்து நம்ம ஆர் அப்படின்னு எடுத்துப்போம் ஃப்ரம் தி சென்டர். இதில் நமக்கு 3 வேவ் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம n = 3 அப்படின்னு போடுவோம். இதே மாதிரி நம்ம n = 5 போடலாம். n = 5 அப்படின்னும் போது இதே மாதிரி நம்ம வந்து ஒரு நியூக்ளியஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இதோட ஆர்பிட் வந்து இந்த மாதிரி இருக்கு. இதில் எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகுது. சப்போஸ் இப்போ இதில் வந்து n = 5 அப்படின்னா இந்த 5 வேவ் வரணும். ஸோ நான் முதல்ல இது ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஆரம்பிச்சு இது வந்து 1 2 3 அப்புறம் 4 5 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வேவ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து இது மாதிரி வரும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து இப்படி வரும். அடுத்தது இது மாதிரி வந்து இப்படி வரும். அடுத்து இந்த மாதிரி வந்து இப்படி வரும். அடுத்து இது மாதிரி வந்து இப்படி வரும். ஸோ அதோட இன்னொரு பார்ட் வந்து டாட்டட் லைனில் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து இப்படி வரும். ஸோ இது வந்து de Broglie wave associated with the orbiting electron. ஸோ n = 5 அப்படின்றனால நம்ம 5 வேவ் போட்டிருக்கோம். அண்ட் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேவ் லென்த் மெஷர் பண்ணலாம். இப்போ இங்கே வேவ் லென்த் மெஷர் பண்ணும்போது ஒரு வேவ் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இங்கேருந்து இந்த பக்கம் வரைக்கும் இது ஒரு வேவ். ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் இதுதான் லாம்டா. இங்கேருந்து இது வரைக்கும் வருது. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து லாம்டா. இப்போ n வந்து 3 5 அப்படின்னு போடுறோம் இல்லையா? இப்போ இதே மாதிரி n வந்து இன்டீஜர் இல்லாமல் நம்ம n = 3.5 ஆர் 3.3 அப்படின்னு சொல்லி நம்ம போட முடியாது. இது வந்து நாட் பாசிபிள். இது மாதிரி பாசிபிள் கிடையாது. n வந்து இன்டீஜராக தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து நம்பர் ஆஃப் வேவ்ஸ். ஸோ இந்த 2 டயக்ராம்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2πr. இந்த 2πr அப்படின்றது n டைம்ஸ் ஆஃப் லாம்டான்னு இருக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 வேவ் இருக்கு, 3 லாம்டா இருக்கு. இதுல வந்து 5 வேவ் இருக்கு, 5 லாம்டா இருக்கு. ஜென்ரலா 2πr அப்படின்றது n லாம்டா அப்படின்னு வரும். பட் de Broglie wavelength அப்படின்றது லாம்டா = h/mv அப்படின்னு வரும். m வந்து மாஸ் அண்ட் v வந்து வெலாசிட்டி. இதை இங்க சப்ஸ்டிடியூஷன் பண்ணா 2πr = nh/mv அப்படின்னு வரும். இதுல என்னோட வேல்யூ முதல்ல சொன்ன மாதிரி n வந்து 1 2 3 இது மாதிரி இன்டீஜர்ஸா இருக்கணும். ஆக்சுவலா இது வந்து நேச்சுரல் நம்பர், டெசிமல் வரக்கூடாது. டெசிமல் வந்தா நம்ம இது மாதிரி வரைய முடியாது. 3.3 டெசிமல் வந்தா நம்ம இது மாதிரி ரெப்ரசன்ட் பண்ண முடியாது, வரைய முடியாது. ஸோ இது வந்து 1 2 3 இந்த மாதிரி ஒரு இன்டீஜர்ஸா தான் இருக்கணும். இது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். இப்போ இதுல இருந்து இந்த mv நம்ம இந்த பக்கம் எடுத்துட்டு வர போறோம். அண்ட் இந்த 2π வந்து இந்த பக்கம் டினாமினேட்டர்ல வரப்போகுது. ஸோ இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆக போகுது. ஸோ mv × r = nh/2π அப்படின்னு வரும். ஸோ இதுல இருந்து நம்ம இதை ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணலாம். ஆங்குலர் மொமெண்டத்தோட ஃபார்முலா L அப்படின்றதே வந்து mvr. அப்போ இதை வந்து நம்ம L அப்படின்னு போட்டுடலாம். ஸோ L = nh/2π. பட் h அப்படின்றது என்னது? n × h bar. இது நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல பார்த்தோம். h bar அப்படின்றது ரெடியூஸ்டு பிளாங்க் கான்ஸ்டன்ட் h/2π. இப்போ அடுத்தது நம்ம தேர்ட் பாஸ்டுலேட் என்னன்றதை பார்க்க போறோம். ஒரு எலக்ட்ரானோட
எனர்ஜி அது ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகும்போது அந்த எனர்ஜி வந்து கண்டினியூஸ் கிடையாது, பட் ஒன்லி டிஸ்கிரீட். டிஸ்கிரீட்னா தனித்தனியா அப்படின்னு அர்த்தம். இதுதான் நம்ம குவான்டைசேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இங்க இருந்து இந்த எலக்ட்ரான் வந்து இந்த ஆர்பிட்ல இருந்து இந்த ஆர்பிட்டுக்கு இப்படி ஜம்ப் பண்ணுது. என்ன ஆகும்னா, சப்போஸ் இந்த இடத்துல ஒரு எனர்ஜி இருக்கு, அதை நம்ம வந்து இ இனிஷியல் அப்படின்னு எடுத்துக்கலாம், இந்த இடத்துல இ ஃபைனல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணும்போது எய்தர் இது வந்து எனர்ஜியை வந்து எமிட் ஆர் அப்சர்வ் பண்ணும். அந்த எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த எனர்ஜி. ஸோ இந்த டெல்டா இ அப்படின்றது பாத்தீங்கன்னா இ ஃபைனல் மைனஸ் இ இனிஷியல். ஸோ இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜி தான் வந்து டெல்டா இ. இந்த எனர்ஜியை எய்தர் அப்சர்வ் பண்ணி ஆர் எமிட் பண்ணி தான் இந்த எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ணும். ஸோ இந்த டெல்டா இ அப்படின்றது பாத்தீங்கன்னா டெல்டா இ அப்படின்றது ஈக்குவல் டு ஹெச் நியூ. அதாவது இந்த ஃபோட்டான்ஸை எமிட் பண்ணி ஆர் அப்சர்வ் பண்ணி இது ஜம்ப் பண்ணும். அந்த எனர்ஜி வந்து இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த டூ எனர்ஜி லெவல். ஸோ ஹெச் நியூ அப்படின்னு போடுவோம். அண்ட் நியூவோட வேல்யூ வந்து சி பை லாம்டா. அப்போ வந்து டெல்டா இ அப்படின்றது வந்து ஹெச் இன்டு சி பை லாம்டா. இதுல சி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் லைட், லாம்டா அப்படின்றது வேவ்லென்த், அண்ட் நியூ அப்படின்றது frequency ஆஃப் தி ரேடியேஷன் எமிட்டட். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த frequency வந்து ரிலேட்டட் ஒன்லி டு சேஞ்ச் இன் அட்டாமிக் எனர்ஜி லெவல். ஸோ இந்த frequency வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த change in atomic energy level and does not depend on the frequency of the orbital motion of the electron. So அது ஆர்பிட்ல ரொட்டேட் ஆகும்போது ரிவால்வ் ஆகும்போது அதோட ஆர்பிட்டல் மோஷனோட அந்த frequency பொறுத்து கிடையாது. It does not depend on the frequency of the orbital motion of the electron. பட் எதை பொறுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் இன் அட்டாமிக் எனர்ஜி லெவலை பொறுத்து இந்த frequency. அது வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன்ல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து அப்சர்ப்ஷன் அண்ட் எமிஷன் நடக்குது அப்படின்றது இன்னொரு ஒரு டயக்ராம்ல பார்க்கலாம். சப்போஸ் இது வந்து இனிஷியல் எனர்ஜி லெவல், இது வந்து ஃபைனல் எனர்ஜி லெவல், அண்ட் இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ், ஸோ நான் மைனஸ் போட்டிருக்கேன். இது வந்து இனிஷியல் எனர்ஜி லெவல் இஐ அப்படின்னு எடுத்துக்கலாம், இது இஎஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஒரு எனர்ஜி ஹெச் நியூவை அப்சர்வ் பண்ணி இது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு வரும், அதாவது இந்த எனர்ஜி லெவலுக்கு வரும். அப்ப என்ன ஆகும்னு பாருங்க. ஸோ இந்த எனர்ஜி லெவல் இங்க இருக்கு, இப்போ இது எனர்ஜி அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எலக்ட்ரான் வந்து இஐல இருந்து இஎஃப் இந்த இடத்துல வந்துடும். ஸோ இப்போ இருக்கிறது பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ சப்போஸ் இப்போ இந்த இஎஃப்ல இருந்து இஐக்கு திருப்பி வருது அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து இது ரிலீஸ் பண்ணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க எனர்ஜி அப்சர்வ் பண்ணி இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. இப்போ ஃபைனல் ஸ்டேட்ல இருக்கிறது சப்போஸ் அது வந்து இந்த இனிஷியல் ஸ்டேட் ஆர் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருது அப்படின்னா இந்த இடத்துக்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், இந்த இஎஃப்ல இருந்து இஐக்கு வருது இல்லையா, அப்போ வந்து எனர்ஜி வந்து இது ரிலீஸ் பண்ணும். அந்த ரிலீஸ் பண்றது வந்து ஹெச் நியூ. ஸோ எப்படி அப்சர்வ் பண்ணி இனிஷியல் லெவல்ல இருந்து ஃபைனல் லெவலுக்கு போச்சோ, திரும்பி ஃபைனல் லெவல்ல இருந்து இனிஷியல் லெவல் வரும்போது அதே எனர்ஜி அது ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த டயக்ராம் மூலம் ஒரு எலக்ட்ரான் எப்படி வந்து ஒரு ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி ஹெச் நியூவை அப்சர்வ் பண்ணுது அப்படின்றதையும் எப்போ வந்து அந்த எனர்ஜி வந்து அது ரிலீஸ் பண்ணுது எமிஷன் பண்ணுது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்.